guys, welcome to Inside Gaming. நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா இந்தியா vs வெஸ்ட் இண்டீஸ் 5 ஓவர் கேம் விளையாட போறோம். ஆஃப்டர்நூன் டைம்ல விளையாடுவோம். ஃபர்ஸ்ட் யார் சூஸ் பண்றது? சாய் சுதர்ஷன், சுமன் கில், விராட் கோலி, ரோஹித் சர்மா, சூரியகுமார் யாதவ். கேப்டன் சூஸ் பண்ணியாச்சு. ஒரு பவுலர் புவனேஸ்வர் குமார், बुमराह जय बुमराह அடுத்த குல்தீப் யாதவ் இங்க இருக்காரு. குல்தீப் யாதவ் வந்து பும்ராக்கு மட்டும் போடுவோம். அவர் பேட்டிங் பண்ணியிருக்காரு. 2024 அன்றைக்கி ஒரு நாள் அடித்தாரு பாருங்க டெல்லி கேபிட்டல்ஸுக்கு. எந்த பேட்டரும் அடிக்காதவங்க அவர் 34 ரன் அடிச்சிருக்காரு. சரி, நம்ம இந்த தடவை ஸ்ரேயஸ் ஐயரை கேப்டனாக போடுவோம். ஆனால் ஸ்ரேயஸ் ஐயர்லாம் பிளேயிங் மிஷினில் கொண்டு வந்தாச்சு. ஸ்ரேயஸ் ஐயர் கேப்டன். அவங்க டீமுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட நிக்கி பிஏ கேப்டனாக போடுவோம். நம்மளோட நிக்கி பியில் வெஸ்ட் இண்டீஸ் நிக்கி பிஏ கேப்டனாக போடுவோம். நம்மளோட இங்க பாருங்க, கிறிஸ்கேல் இருக்காரு. ஏங்க இவருன்னா எவ்வளோ வயசாச்சு? போலாடு பிராவோ பாருங்க. பிராவோ என்னங்க பழசுக்கு பழைய பிளேயர்னு கொடுத்தாங்க. ஆனால் இந்தியா டீமில் தோனி இருந்தால் இது மாதிரி நல்லா இருந்திருக்கும். நான் தேடி பார்த்துட்டே இல்லை. இதுக்கப்புறம் நான் வேறு ஏதாவது கேம் தோனி இருக்கிற மாதிரி கிரிக்கெட் கேமை பார்த்து போடுறேன். சரி, ஃபஸ்ட் நம்ம இந்த கேம் விளாண்டு முடிச்சு ஜெயிச்சுட்டு வெஸ்ட் இண்டீஸ் லீக்லேயும் சரியாக போயிடுவோம். பிச் ரிப்போர்ட். பிச் வாஸ் ஹார்ட். இட் வாஸ் அ பவுலிங் பிச்சுன்னு சொல்லியிருக்காரு ரவி சாஸ்திரி. அதை கேட்ட நிக்கோலஸ் புரன் டாஸ் ஜெயிச்சு நாங்கள் பவுலிங் பண்ணிக்கிறோன்ட்டாரு. எப்படியா இருந்தாலும் பவுலிங் பண்ணாலும் பேட்டிங் பண்ணாங்க, பிச்சு எப்படியா இருந்தாலும் நாங்கள் தான் ஜெயிப்போம் ட்ரேஸ் சொல்லியிருக்காரு. நீங்க இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணலாம் ப்ளூ ஹார்ட் அனுப்புங்க. வெஸ்ட் இண்டீஸ் சப்போர்ட் பண்ணலாம் ப்ரௌன் கலர்லாம் ரெட் கலர் ஹார்ட் அனுப்புங்க. அதுக்கு முன்னாடி எல்லாம் நேஷனல் அந்த எல்லாம் நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க. நேஷனல் அந்த முடிஞ்சிருச்சு. இப்போ நம்மளோட ஜிடி காம்போ சாய் கன்சிஸ்டன்ட் சுதர்ஷன், அதுக்கப்புறம் பிரின்ஸ் சுப்மன் கில் அப்புறம் பவுலிங் டீமு இறங்கியாச்சு. அம்பையர்ஸ் வந்தாச்சு. ஃபர்ஸ்ட் ஓவர் போடுறதுக்கு கேகேஆரோட ஆண்டர்சன் வந்திருக்காரு. வெஸ்ட் இண்டீஸோட ஆண்டர்சன் வந்திருக்காரு. வெஸ்ட் இண்டீஸ் இப்போனா எந்த மேட்ச் விளையாடுறதுனால எனக்கு கேகேஆர் வருது. ஏன்னா ஒரு கேகேஆர் தான் வெஸ்ட் இண்டீஸ் இப்போ நிறைய மேட்ச் விளையாடிட்டு இருக்காரு. ஏன்னா வெஸ்ட் இண்டீஸ் வந்து எந்த இதுவும் விளையாட மாட்டேங்கிறாங்கன்னு தெரில. போடு ஃபர்ஸ்ட் பால்லே ஸ்ட்ரைட்டா அந்த கிரவுண்டுங்க. வாவ், வாட் a சிக்ஸ். ஃபர்ஸ்ட் பால் எல்லா பேட்டர்ஸும் மினிமமாக ஆடுவாங்க. ஆனால் சில பேட்டர்ஸ் ஃபர்ஸ்ட் பாலே பவுண்டரி அடிக்கணும்னு பார்ப்பாங்க. இந்தியாவில் எல்லா பேட்டர்ஸும் அப்படி தான். ஏன்னா இந்தியாவுக்கு 1 ரன் 2 ரன் அடிச்சுனா பழக்கம் இல்லை. ஒன்லி 6 and 4 அப்படின்னு தான் சொன்னேன். அதுக்குள்ள சிங்கிள் எடுக்கிறாங்க. நீ நாக் அவுட் பண்ணுறீங்க. அப்போ லெக் பைஸ் கொடுத்துருக்காரு. அடுத்த பிரின்ஸ் இறங்கியிருக்காரு சுமன் கில். இப்போ தான் இந்தியா டீம்னா 6-4 தான் அடிப்பாங்கன்னு அதுக்கு நாக் அவுட் பண்ணுற மாதிரி ஒரு சிங்கிள் எடுத்திருக்காங்க. சரி விடுங்க, இந்த பால் சுப்மன் கில் 6 அடிக்கிறாரான்னு பார்ப்போம். போடு ஸ்ட்ரைட் ஆன் த கிரவுண்ட். 4 ஆனால் 6ஓ 4ஓ நான் என்ன சொன்னேன்? ஃபஸ்ட்டு 6-4 தான் அடிப்பாங்க தானே சொன்னேன். அதனால் 4 வந்துருச்சு. இது மாதிரியே நல்லா மேட்ச் போய்ட்டு நல்லாயிருக்கும். அப்போ அடுத்த அவரோட 4வது பாலை வீச ட்ரே ரஸ் வந்துட்டுருக்காரு. சம்மர் கட்டார்ஸில் வச்சுருக்காருங்க அவர். போடு ஃப்ளாட் 6ஆ இல்லை 4 ஃப்ளாட் அடித்தார். 6 கொஞ்சம் மேலே இருந்தால் 6 போயிருக்கும். சரி, இன்னொரு 4 சுப்மன் கில்லுக்கு. இது மாதிரி நல்லா அடித்து ஒரு 5 ஓவர்னால ஒரு 100 ரன் வந்தால் நல்லா இருக்குங்க.
ஆண்ட்ரே ரசல் அவரோட 5th பால் வீசி வர்றாரு. ஆஃப் சைடில் அடிச்சிருக்காரு. 4. ஹேட்ரிக் ஆஃப் 4ங்க சுமன் கில்லுக்கு. இப்போ எனக்கு தெரிஞ்சு ஹேட்ரிக் அடித்தா எல்லாம் திக்வேஸ் செலிப்ரேட் பண்ணுறாங்க. இவரும் பண்ணுவார்னு நினைக்கிறேன். போடு சொன்ன மாதிரியே போயிட்டார். இது கேம்காரன் அப்படி தான் கொடுத்துருப்பாங்க போல். ஹேட்ரிக் 6, 4 இது மாதிரி ஏதாவது அடித்தா திக்வேஸ் ரெடி செலிப்ரேஷன் பண்ணுவார்னு. திக்வேஸ் ரெடி செலிப்ரேஷனில் ஆட்டோகிராஃப் செலிப்ரேஷன். அதனால திக்வேஸ் ரெடி நிறைய தடவை பண்ணுவார் ரியலாகவே. அதனால் திக்வேஸ் ரெடி செலிப்ரேஷன் சொல்லியிருக்கேன். போடு ஹாஃப் சைடில் இன்னொரு 6ங்க. ஆண்ட்ரே ரசல் ஃபஸ்ட் ஓவர் போட்டால் இப்படி தாங்க நடக்கும். அவர் அந்த கேட்கறே அவர்னா 18வது ஓவரோ அப்போ தான் ஃபஸ்ட் ஓவரே ஆரம்பிக்கிறாங்க. இங்கே ஓவரே அவர் ஃபஸ்ட் ஓவராக கொடுத்தா இப்படி தான் இருக்கும். எவ்வளோ ரன்னு கொடுப்பாருன்னு உங்களுக்கு தெரியும்ல. சரி ஓகே, ஃபஸ்ட் ஓவர் முடிஞ்சிருச்சு. இந்தியாவோட ஸ்கோர் பார்த்திங்கன்னா எனக்கே தெரியல, மறந்துருச்சு. நான் 6-4 சொல்லிகிட்டு இருக்கேனால ஸ்கோர் பார்க்கல. 25 ரன்ஸ் இந்தியாவோட ஸ்கோர். அடுத்து அல்ஜாரி ஜோசப் வந்திருக்காரு. இவர் போன வருஷம் முந்தின வருஷம் ஆர்சிபி விளாண்டாருன்னு நினைக்கிறேன். இப்போ பார்க்கவே இல்லை இந்த வருஷம். போடு சாய் சுரேஷன் ஹாஃப் சைடில் ஒரு 6ங்க. கன்சிஸ்டன்ட்டுக்கு பேர் போனவர் தான் நம்மளோட சாய் சுதர்ஷன். சரி, இப்போ அல்ஜாரி ஜோசப் அவரோட 2வது பாலை போட வந்துட்டுருக்காரு. போடு லெக் சைடில் போச்சு. சரி, ஃப்ளாட்டாக போன மாதிரி தான் இருந்தது. ஆனால் பேக் டே அடிச்சு கேட்ச் பிடிச்சிட்டாரு. யாருன்னு தெரில, பார்ப்போம். ஷிம்ரன் ஹெட்மேயரா? இதெல்லாம் ஓவருங்க. ஓவருக்கே ஓவரு. பின்ன ராஜஸ்தான் ராயலுக்கு எவ்வளோ கேட்சை விட்டார். கைக்கு வந்த கேட்செல்லாம் விட்டாருங்க. இப்போ பாருங்கள், பேக் டே அடித்து ஃப்ளாட் கேட்சை பிடிக்கிறாராம்பா. இதனால் நம்பணுன்றீங்க. நான் கேம்னாலும் இப்படி பண்ணி வச்சுருக்கேங்க. சரி, அடுத்து நம்மளோட கிங்கு வந்திருக்காருங்க. கிங்கு வந்ததே சொல்லல. போடு லெக் சைடில் ஒரு 6ங்க. அல்ஜாரி ஜோசப், நீங்கள் சாய் சுரேஷன் விக்கெட் ஒன்று எடுத்துருக்கலாம். ஆனால் இதுக்கப்புறம் தான் எங்கள் பேட்டிங் லைனில் போய் சூடு பிடிக்கும். இதுக்கப்புறம்னு சொல்ல முடியாது, ஏற்கனவே சூடு பிடிச்சிருச்சு. ஒரு ஓவரில் போட்டு 25 ரன் அடித்தாங்களே ஆண்ட்ரே ரசல் ஓவரில், அதிலே சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த ஒரு ஓவர் 25 ரன் வந்ததுலேயே தெரிஞ்சிச்சு நம்ம தான் ஜெயிக்க போகிறோன்னு. ஏன்னா இவங்க 4-5 ஓவரில் அவ்வளோதான் அடிப்பாங்க. கேம்னால அப்படி தான் அடிப்பாங்க. இதே நம்ம மல்டிப்ளேயர் விளாண்டா அவங்க நல்லா நம்ம ஈக்குவலாக விளாடுவாங்க. ஆனால் நம்ம கம்ப்யூட்டர் கூட விளையாடுறதுனால அப்படி தான் இருக்கும். சரி, இன்னொரு லெக் சைடில் ஒரு 6 வேறு வந்துச்சு, சொல்ல மறந்துட்டேன். அடுத்து அல்ஜாரி ஜோசப் அவரோட 5வது பாலை போட வர்றாரு. சிங்கிள். ஓகே, ஐயோ கில்லு உள்ள வந்துட்டார்ல. வந்துட்டார். அம்பையர் லெக் பைஸ் கொடுத்துருக்காரு. எல்லா பிளேயர்ஸும் கூலாக ஜூஸ் குடிச்சிட்ருக்காங்க. இவங்களே 5 ஓவர் தான் மேட்ச்சு. இல்லை, இவங்களே இப்படி ஆடிட்டு இருந்தால் நம்ம எப்படி ஆடுறது? நம்ம கூலாக இருப்போன்ட்டு இருக்காங்க. அல்ஜாரி ஜோசப் அவரோட லாஸ்ட் பால். போடு சுமன் கில் ஒரு ஹாஃப் சைடில் இழுத்து அடிச்சிருக்காருங்க. 6. இந்தியா டீம்னா இதான் வெஸ்ட் இண்டீஸ்க்கு புரிய வைப்போம். என்னதான் தோனி இல்லாமல் இப்படிலாம் ஆடுறாங்கன்னா, நம்ம தலைவன் தோனி வந்துட்டாருன்னா இப்படி இருக்கும். அவ்வளோதான். ஒரு ஓவரில் 25 வந்ததில் ஒரு ஓவரில் 36 வந்திருக்கும். ஏன் 36 அதை விட மேலே சொல்லலான்னு சொல்கிறீங்க, சொல்ல நினைப்பீங்க. 36 ஏன் சொன்னேன்னா 6 பால் 6 6 அடித்தாலும் 36 தான் வரும். மேக்ஸிமம் ரன் இன் ஓவர் அப்படி தான். ஏதாவது நோபால் வெயிட்டு போட்டால் எக்ஸ்ட்ரா வரும். போடு. ஐயோ, தெரியாமல் கத்திட்டேங்க. காற்றுல போயிடுச்சாங்க. ஃபீல்டர் இல்லைன்னு நினச்சேன். இது யார்? டிஜே பிராபோவா? ராமன் பவல், கேகேஆரோட ராமன் பவல். சரி, விராட் கோலி அவுட் ஆகிட்டாருங்க. சரி, இப்போ விடுங்க. அதுக்கப்புறம் நம்மளோட ஹிட்மேன் வந்திருக்காரு. ஹிட்மேன் அவரோட 2வது பாலை
ஃபேஸ் பண்ண வந்திருக்காரு. ஹிட்மேனோட முதல் பால், பவலோட 2வது பால். என் மாப்பிள்ள கோலியோட அடிச்சன் போடுறாரு. ஆனால் 4 இல்லை, ஃபீல்டு 2 ரன் கிடச்சிருக்கு. ஹிட்மேன் சர்மா அவரோட 2வது பாலை ஃபேஸ் பண்ண வராரு. ரோமன் பால்னர் அவரோட 3வது பாலை போட வராரு. அவுட் ரன் கொடுத்துருக்காரு அம்பையர். காலில் பட்டுறது. ரிவ்யூ எடுப்பார் ஹிட்மேன். சுப்மன் கில் இல்லை வேணான்றாரு. இருந்தாலும் ரோஹித் சர்மா ரிவ்யூக்கு போயிருக்காரு. இந்த மாதிரி பேட்டர்ஸ்னால் ரிவ்யூ கொடுத்து அவுட் ஆகாமல் இருந்தால் சூப்பராக இருக்குங்க. தேவையில்லாமல் ரிவ்யூ எடுக்காமல் அந்த அஜிங்கே ரஹானே அன்றைக்கி ஒரு நாள் பண்ண மாதிரி போய் கரெக்டாக படாமல் இருக்கிறது போய் ரிவ்யூ எடுக்காமல் போனார்ல, அது மாதிரி போய் விக்கெட்டை வேஸ்ட் பண்ணுறதுக்கு 2 ரிவ்யூ இருக்குது. 5 ஓவர் தானே நம்மகிட்ட. அதை 2 ரிவ்யூ வச்சு என்ன பண்ண போகிறோம்? ஒரு ரிவ்யூ இருந்தாலும் போதும். சரி வருது. பிச்சிங்க அவுட் சைட் ஆஃப், இம்பேக்ட் அவுட் சைட் ஆஃப் போடு. ரோஹித் சர்மா சுப்மன் கில்ட்ட கத்திருப்பாரு, ஏன்டாடே என் விக்கெட்டே என்னாலும் போக வச்சிருப்பேன் பார்த்தியாடா, இல்லைன்னு சொல்லிட்டுன்னு அப்படின்னு கத்திருப்பாரு. என்னம்மா அந்த ரோஹித் சர்மா ரிவ்யூ எடுத்துட்டாருங்க. எடுக்காமல் போயிருந்தாருன்னா அவ்வளோதான். சரி, ரோமன் பவல் அவரோட 4வது பாலை போட வராது. ரிவர்ஸ் ஸ்விங்கு. ரோஹித் சர்மா தாங்க. வாட் அ ஷாட். 6. இது வரைக்கும் நம்ம விளையாடுறதுல யாரும் ஆஃப் செஞ்சுரி அடிக்கிறாங்க. ஏன்னா அப்போ 2 ஓவர் விளையாண்டோம், இப்போ 5 ஓவர் விளையாண்டுருக்கோம். இப்போயாவது நீங்கள் யாராவது ஆஃப் செஞ்சுரி அடிப்பாங்கன்னு பார்த்தா இப்போயும் எல்லாம் தூக்கி அடிக்கிறாங்க. அவனை அவுட் ஆயிடுறாங்க. போடு இன்னொரு 6 அதே டைரெக்ஷனில். ஃபீல்டர் எங்கெங்கன்னா இல்லைன்னு இவருக்கு நல்லா தெரியுது போலங்க. கரெக்டாக ஃபீல்டர் இல்லாத இடத்துல தூக்கி பால் அடிச்சிடாரு. இந்தியா 44 for 2 இருக்காங்க. 3வது ஓவர் முடிய போகுது. 3வது ஓவரில் லாஸ்ட் பால், சாரி 2வது ஓவரோட லாஸ்ட் பால். அவ்வளோதான். இன்னொரு 6 ஹேட்ரிக் செலிப்ரேஷன் வருமா? ரோஹித் சர்மா ப்ளீஸ் பண்ணுங்க. ரோஹித் சர்மா ஐயோ அந்த ரீப்ளேனா தேவையில்ல, பண்ணுங்க செலிப்ரேஷன். ஐயோ முடிஞ்சது. சரி, ட்ரிங்க்ஸ் பிரேக், செலிப்ரேஷன் பண்ணல என்னதான் ஹேட்ரிக் 6 அடித்தாலும். சரி விடுங்க. அடுத்த கைரியன் பொலார்ட் மும்பை ஃபீல்டிங் கோச் பவுலிங் போட வந்திருக்காரு. எப்படி இருக்கு சாரி. பவுன்சர் ஃபஸ்ட்டு வரலே. சுப்மன் கில் கடி. ஐ ஹோப் இஸ் ஆல் ரைட். ஃபிஷியோ வந்திருக்காரு. ஸ்ப்ரே அடிச்சு விட்ருக்காரு. இன்னும் பால் வந்து கழுத்தில் கிட்ட பட்டுருச்சு போல். பரவாயில்ல, எதுவும் ஆகலை கில்லுக்கு. எதுவும் ஆகாமல் இருக்கிறது நல்லது தாங்க. நல்ல பேட்ஸ்மேன் தான் ரூல்ட் அவுட் ஆகிட்டாருன்னா அவ்வளோதான், இந்தியாவுக்கு ஹோப்பு. இது மாதிரி தான் ஹர்திக் பாண்டியா ரூல்ட் அவுட் ஆனார். அதுலேருந்து தான் வேர்ல்டு கப்பே போச்சு. இங்கே ஒரு டாட் பால். ஹர்திக் பாண்டியா இருந்திருந்தால் ஜெயிச்சிருப்பாம்மா அந்த 2023 வேர்ல்டு கப்பை. ஜெயிச்சிருப்போனா எஸ்ன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லைனா அங்கேயே தோற்றுருப்போனா நோன்னு சொல்லுங்கள். ஜெயிச்சிருக்க வாய்ப்பு நிறையா இருக்குங்க. செம பவுலர், ஆல்ரவுண்டர் எல்லாம், பேட்டர் எல்லாம். சரி, இங்கே ஒரு 4 வந்துருக்கு. பேசிகிட்டே இருக்க நேரத்தில் சுப்மன் கில் அடிச்சிருக்காரு. ரன். மும்பை இந்தியன்ஸ் ஃபீல்டிங் கோச் அவரோட 4வது பாலை போட வர்றாரு. சுப்மன் கில். மறுபடியும் அடிபட்டுருச்சா? இல்லைங்க. 74 for 2 இந்தியா இருக்காங்க. ஒரு 100 வருமா? வந்தால் செமையாக இருக்கும். கில்லால் அடிக்க முடியல, அதனால் ஸ்ட்ரோக் வச்சுட்டாரு. ஏன்னா இந்த பால் எல்லாம் பவுன்சராக வருது. 2 ரன்ஸ் எடுத்திருக்காங்க. அடுத்த கைரியன் பொலார்ட் அவரோட லாஸ்ட் பாலை போட வர்றாரு.
போடு சுப்மன் கில்னா சுப்மன் கில் தாங்க. வாட் அ ஃபோர் அம்பையர் கொடுத்துருக்காரு. இவர் கொடுக்கலனாலும் 4 தான் தெரியும். அம்பையர்னா அது நோ பால் வைடு பால் இது மாதிரி இருக்கிறதுக்கு வச்சுக்கலாம்ல. 4-6 நம்மளுக்கே தெரியும் பார்த்தாவே. சரி வச்சுருக்காங்க. சரி இதோட ஓவர் முடியுது. 4 ஓவர். லாஸ்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட லாஸ்ட் ஓவர் யார் போட போகிறா? டிஜே பிராவோ போட நல்லா இருக்குங்க. இந்தியாவோட சிஎஸ்கேயோட பவுலிங் கோச். இதுதான் அவங்களோட பவுலிங் ஸ்கோர் கார்டு. ரொமேரியோ ஷெப்பர்டு எங்கள் பார்ட் டைம் பவுலருங்க. நாங்கள்னா பவுலிங் கோச்சே பிராவோ தாங்க. அவரு கொடுக்காம இவர் கொடுக்குறீங்களே. சரி அவரோட ஃபர்ஸ்ட் பால் ஷெப்பர்டோட ஃபர்ஸ்ட் பால் போடு. ரோஹித் சர்மா 6 ரன்ஸ் வந்திருக்கு இந்த ஒரு பாலில். இப்போ ரொமேரியோ ஷெப்பர்ட் அவரோட 2வது பாலை போட வந்திருக்காரு. டாட் பால். பிசிசிஐ சொன்ன மாதிரி இப்போ நாங்கள் சொல்கிறோம். ஒவ்வொரு டாட் பாலுக்கும் ஆர்சிசிஐ 18 மாதம் போகிறதா முடிவு பண்ணியிருக்காங்க. ஃபேக் நியூஸ். நான் சும்மா சொன்னேன். ஆர்சிசி என்னென்னு பார்த்தீங்கன்னு வைங்க, ரோயின்சாய் கிரிக்கெட் கவுன்சில் ஆஃப் இந்தியா. எப்படி இருக்குது? சரி ஓகே. இங்கே ஒரு காலில் பட்டிருக்க ஒரு பால் எல்பிடபிள்யூ நிக்கோலஸ் பூரன் ரிவ்யூ எடுத்திருக்காருங்க. எப்படியா இருந்தாலும் நமக்கு சதகமாக வரப்போகுது. ஏன்னா நம்ம டீம்கிட்ட லக்கும் இருக்குது, அதே நேரத்தில் நல்ல பேட்டர்ஸும் இருக்காங்க. பேட்டர்ஸ் வந்து இப்போ பிரச்சனை இல்லை. ஏன்னா எல்பிடபிள்யூ பேட்டர்ஸ் இருந்தால் 6-4 தான் அடிக்க விடுவாங்க. ஆனால் எல்பிடபிள்யூ வந்து நம்மளுக்கு சாதகமாக ரிவ்யூ வரத்துக்கு லக்கு தான் தேவைப்படும். இம்பேக்ட் அவுட் சைட் ஆஃப், பிச்சிங் அவுட் சைட் ஆஃப், விக்கெட்ஸ் மிஸ்ஸிங். ஒரிஜினல் டிசிஷன் நாட் அவுட். எல்லா வேலையும் இம்பேக்டும் அவுட் சைடில் இருக்குது, பிச்சும் அவுட் சைடில் இருக்குங்க. இல்லை எனக்கு புரியலை. ஏங்க வெஸ்ட் இண்டீஸ் பவுலர்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டாக போடுங்க கரெக்டாக. நீங்கள் இம்பேக்டிவ் பிச்சிங்னா அவுட் சைடில் போட்டால் பட்டாலும் நாட் அவுட் தான் கொடுப்பாங்க. சரி ஷெப்பர்ட் அவரோட 4வது பாலை போட வராரு. காற்றுல பிடிப்பாரா? கேட்சுங்க. அதோட நம்ம ஹிட்மேன் சர்மாவும் காலி ஆகிட்டார். இதுக்கப்புறம் நம்ம கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயர் இருக்கார். அதுக்கப்புறம் ஹார்திக் பாண்டியா இருக்கார். ரொமேரியோ ஷெப்பர்ட் பவுலிங் போட்டார். அப்புறம் கேட்ச் பிடிச்சது வந்து அல்ஜாரி ஜோசப். இப்போ அடுத்த கேப்டன் வந்திருக்காரு ஸ்ரேயாஸ் ஐயர், பஞ்சாப் கிங்ஸ் கேப்டன் அண்ட் ரியல் கிரிக்கெட் ஸ்வைப் இந்தியன் கேப்டன் அப்படின்னு கூட சொல்லலாம். இல்லை ஆர்எஸ்ஜி ரோஹின்சாய் கேமிங் இந்தியன் கேப்டன் அப்படின்னு சொல்லலாம். சரி ஃபஸ்ட்டு பாலே அவரோட ஃபஸ்ட்டு பாலே டாட் பாலுங்க. லாஸ்ட் பால் என்ன பண்ணுவார்? ஸ்ரேயாஸ் 6 அடிப்பாரா, 4 அடிப்பாரா, டபுள்ஸா, சிங்கிளா, ட்ரிபிளா? போச்சுங்க. ஃபீல்டர் இருக்கார். சரி 2 ரன்னா இல்லை 1 ரன் கிடச்சிருக்கு. சரி அதோட ஃபஸ்ட் இன்னிங்ஸ் முடியுது. இந்தியா பார்த்தீங்கன்னா 86 ரன்ஸ் அடிச்சிருக்காங்க 4 விக்கெட் இழப்பில். நம்மளோட வெஸ்ட் இண்டீஸ்க்கு வந்து 87 ரன்ஸ் வேணும். நம்மளோட வெஸ்ட் இண்டீஸ்னு சொல்லிட்டேன் பாருங்க. நம்மளோட இந்தியா 86 ரன்ஸ் அடிச்சிருக்காங்க. வெஸ்ட் இண்டீஸ்க்கு 87 ரன்ஸ் வேணும். சரி இப்போ பேட்டர்ஸும் பவுலர்ஸு எம்பையர்ஸ் இருக்காங்க. சரி நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஸ்விங்கில் ஆரம்பிக்கிறனால ஸ்விங் இன்கின் புவனேஸ்வர் குமார் கொடுத்துருக்கோம். அங்கே பார்த்தீங்கன்னா கிறிஸ் கெயிலும் ஜே சார்லஸ்னு இறங்கியிருக்காங்க. ஸ்விங் இன் கிங் ஃபர்ஸ்ட் பாலே ஒரு ஸ்ட்ரைட் பாலுங்க. ஃபீல்டர் அங்கே இருக்கார். என்னங்க கிறிஸ் கெயில் தொட்டு விட்றாரு ஃபஸ்ட்டு பாலே. வயசாக இருந்தோடனே அடிக்க முடியலையோ. சரி அடுத்த பால் ஒரு ரிவர்ஸ் ஸ்விங் கூட போகிறாரு. ஸ்விங் இன் கிங் ஸ்விங்கு போடுறது தான் சூப்பராக இருக்கும். போடு ஸ்ட்ரைட் ஆன் த கிரவுண்ட் 6. என்னங்க வயசாகிடுச்சு தொட்டு விட்றாருன்னு சொன்னால் அடுத்த பாலே கம்பேக் கொடுக்குறாரு 6 அடிச்சு. இவர் அவுட் ஆனால் வெஸ்ட் இண்டீஸே தோற்ற மாதிரி தான். இவர் அவுட் ஆக்கணும் ஆனால் ஃபஸ்ட்டு.
அவுட் ஆனாலும் நம்ம தான் ஜெயித்தோம். ஏன்னா இந்தியா தான் பெஸ்ட்டியா எல்லாத்த விட. யார் வேணாலும் நீங்கள் சொல்லிக்கோங்க. பாருங்கள், மறுபடியும் பயந்துட்டு ஸ்ட்ரோக் வைக்கிறாரு. மாற்றி மாற்றி பேசுவாங்கண்ணா. சரி, அடுத்த ஜான்சன் சார்லஸ் வந்திருக்காரு. புவனேஸ்வர் குமார் அவரோட 4th பாலை போட வந்துட்டுருக்காரு. அந்த பால் ஒரு அவுட் ஸ்விங்கோட போட போகிறாரு. என்ன அடிக்க போகிறாரு? விட்டுருந்தா அவுட் ஆயிருப்பாருங்க. அங்கே யாரோ பிடிச்சிருக்காங்க. பவுண்டரி வரைக்கும் போய் யாருன்னு தெரில. சரி, யாருன்னு பார்ப்போருங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா 8ன்னு போட்டிருக்கு. 8 வந்து நம்மளோட ஜாஸ்பிரித் பும்ராங்க. புவனேஸ்வர் குமார் பாலுக்கு ஜாஸ்பிரித் பும்ரா பிடிச்சிருக்காரு. ஜாஸ்பிரித் பும்ரா போடும்போது புவனேஸ்வர் குமார் பிடிப்பாரா? சரி, அடுத்து ஒரு ஹாஃப் கட்டர் போட போகிறாரு. ஸ்ட்ரோக் வச்சுருக்காரு. அங்கே யாரோ பிடிச்சிருக்காங்க. சுமன் கில்லுன்னு நினைக்கிறேன். அவர் தான் எப்போவுமே அந்த இடத்துல யூஸ்வலாக நிற்பார். ஒரு ரன். இதுவால் ஒரு இன்ஸ்விங்கு போட போகிறாருங்க. அவரோட லாஸ்ட் பால் இன்ஸ்விங்கோடு முடிச்சு வைக்க போகிறாரு. விக்கெட் கிடைக்குமா? ஸ்ட்ரோக் மறுபடியும். எவ்வளோ ஸ்ட்ரோக்குங்க வைப்பீங்க? சரி, இப்போ அடுத்த தடவை 2 விக்கெட்டும் போகும் பாருங்க. 2 பேரோட விக்கெட்டும் நான் சொல்கிறேன். ஜாஸ்பிரித் பும்ரா என்ன வரப்போகிறார் அடுத்த ஓவரை போட சொல்ல முடியாது. 6 பால் 6 விக்கெட் எடுத்தாலும் எடுக்கலாம். பும்ரா பற்றி யாருக்கும் தெரியாது. வந்துட்டார். ஃபர்ஸ்ட் பால் ஜாஸ்பிரித் பும்ரா ஒரு ஸ்ட்ரைட் யாக்கரோட தொடக்க போகிறாரு. விக்கெட் கிடைக்குமா? ஸ்ட்ரோக். நாங்கள் ஸ்ட்ரோக் வச்சு ஆடுறாங்க. நம்மளே ஊசு பேத்துக்கிடுவோம். தூக்கி அடிங்க, காற்றுல போட்டும் அவுட் ஆகுங்க. தூக்கி அடிக்க பிளான் பண்ணுங்கள். பேட்லேருந்து எட்ஜாகி கீப்பர் கேட்ச் கொடுங்க, போல்ட் ஆகுங்க. யாக்கர் போட்டோன்னே இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹார்திக் பாண்டியா பிடிச்சிருக்காரு. நான் கூட புவனேஸ்வர் குமார் பாலில் பும்ரா பிடிச்ச மாதிரி பும்ரா பாலில் புவனேஸ்வர் குமார் பிடிப்பார்னு நினச்சேன். சரி, பும்ரா அவரோட செகண்ட் பாலை போடுறாரு. ஒரு ஆஃப் கட்டரோட காற்றுல முடிஞ்சதுங்க கிறிஸ்கேலோட விக்கெட்டு. சொன்னேன்ல கண்டிப்பாக 2 விக்கெட் கிட்ட மினிமம் வரும்னு. அதில் 1 வந்துருச்சு. வாட்ட செலிப்ரேஷனுங்க. குல்தீப் யாதவ் கேட்ச் பிடிச்சிருக்காரு. கண்ணா, நீ தூக்கி அடிக்கிற பிளேயராக இருக்கலாம், ஆனால் நான் உன்னைய ரைமிங் மட்டும் அடிக்க மாட்டேங்குது. ஆனால் நான் உன்னைய அவுட் ஆக்குற பிளேயருங்க. சும்மா சொல்ல வேண்டியது தானே அவ்வளோவே. ஏன்னா நான் ரைமிங் கிடைக்கல. சரி, இப்போ அடுத்த கேப்டன் வந்தோடனே ஸ்ட்ரோக் வச்சுருக்காரு. ரன் அவுட்டா? இல்லை, உள்ளே வந்துட்டாருங்க. சரி, ஓகே. பும்ரா அவரோட 4th பாலை போட வந்துகிட்ருக்காரு. அந்த பாலை ஒரு லெக் கட்டரை போட போகிறாரு. லெக் கட்டர் விக்கெட் கிடைக்குமா? ஸ்ட்ரோக் வச்சுட்டாங்க. சரி, நல்ல ஃபீல்டிங். பும்ரா அவரோட 5th பாலை போட வர்றாரு. வாய்ஸ் கொஞ்சம் கம்மியாக தாங்க இருக்கு. ஆனால் தொண்டை வலி அப்புறம் ஒரு காஃபு நிறைய இருக்குது. ஸோ அதனால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சவுண்ட் நல்லா வச்சு. அடுத்த வீடியோக்குள்ளே சரியாகி நம்ம கத்தி வாய்ஸ் கொடுப்போம். எல்லாத்துக்கும் காது கிளியிற மாதிரி நீங்கள் சவுண்ட் ரொம்ப கம்மியாக வச்சுட்டு தான் பார்ப்பீங்க. அப்படிலாம் கொடுத்தா யாருங்க பார்ப்பீங்க? ஒரு மாட்ரேட்டாக கொடுப்போம். ஆனால் இது லோ வாய்ஸு, இதுலேருந்து மாட்ரேட்டாக கொடுப்பேன்னு சொன்னேன். சரி, பும்ரா இன்ஸ்விங் அவரோட லாஸ்ட் பாலை போட வராரு. விக்கெட். சரி விடுங்க. மினிமம் 2 விக்கெட் சொன்னேன். அதில் 1 பாலாக போயிடுச்சு. 1 விக்கெட் கிடச்சிருச்சு. சரி, பும்ரா ஓவர் முடியுது. அடுத்த 3வது ஓவர் யார் கொடுக்கலாம்? குல்தீப் யாதவ் கொடுக்கலாமா? பவர் பிளே முடிஞ்சிடுச்சு. சரி, குல்தீப் யாதவ் கொடுப்போம். ஃபஸ்ட்டு ஃபீல்டர்ஸ் எல்லாம் பவுண்டரி கிட்ட வைப்போம். நாங்கள் வைக்க முடியல. சரி, எடிட் பட்டனுக்கு கொடுக்க மறந்துட்டேன். கொடுத்துட்டு இப்போ வைப்போம். என்னங்க நாட் அலோடுன்னு வருது? 2 ஓவருக்கு அப்புறமே இங்கே பவர் பிளே வந்துருச்சு. நாட் அலோடுன்னு வருது.
சரி அப்படின்னா பவர் பிளே முடியல போகிறேன். சரி குல்தீப் யாதவ் ஒரு ஓவர் போட வந்துட்டார். விடுங்க, எப்படியா இருந்தாலும் தூக்கி அடிக்கிறாங்களா. ஃபர்ஸ்ட் பாலே ஒரு ட்ரிஃப்டரோட ஆரம்பிச்சிருக்காரு. சாரி, கூகுளியோட ஆரம்பிச்சிருக்காரு. ஸ்ட்ரோக் அங்கே ஃபீல்டர் இருக்கார், பிடிச்சிட்டாரு, தூக்கி போட்டார், ரன் அவுட் ஆகலை. சிங்கிள். அடுத்த குல்தீப் யாதவ் அவரோட செகண்ட் பால் ஒரு ஃப்ளிப்பர் போட வந்துட்டார். ரிவர்ஸ் ஸ்வீப் அடிக்க பிளான் பார்த்தாரு, ஆனால் அங்கே ஃபீல்டர் இருக்கார். குல்தீப் யாதவ் அவரோட 3வது பாலை போட வந்திருக்காரு, ஒரு லெக் ஸ்பின்னர். அதையும் ஒரு ஸ்வீப் அடிக்க பார்த்தாரு, இருந்தாலும் அங்கே ஃபீல்டர் இருக்கார். எங்கே புஷ் பண்ணி ஸ்வீப் அடித்தோன்னா ஸ்வீப் வராது, ஒரு ஸ்ட்ரோக்கு இல்லை லாஸ்ட்டில் வச்சு அடித்தா தான் வரும். இதெல்லாம் கேமிங் ட்ரிக்ஸுங்க, கற்று வச்சுக்கோங்க வெஸ்ட் இண்டீஸ் டீமு. நீங்கள் புஷ்ஷு கொடுத்துட்டு ரிவர்ஸ் ஸ்வீப் அடிக்கணும்னு பார்த்தா எதுவும் செட் ஆகாது. சரி, ஓகே. குல்தீப் யாதவ் அவரோட 4th பாலை போடுறாரு. நாலாவது பால் ஸ்ட்ரோக். ஸ்ட்ரோக் ஸ்ட்ரோக் ஸ்ட்ரோக். ஐ டோன்ட் லைக் இட். சாரி, இந்தியா டீம் டோன்ட் லைக் இட். இந்தியா டீம் அவாய்ட். But stroke likes West Indies. So West Indies can't avoid stroke. போடு காற்றுல கையில் பிடிச்சது பும்ரான்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு மாதிரி தான் பாடியும் இருக்குது. லைட் 93ன்னு லைட்டாக தெரிஞ்சுது. பார்ப்போம் யாருன்னு. பிரசித் கிருஷ்ணா பிடிச்சிருக்காருங்க. 2 பேரும் ஒன்றிலே தான் இருப்பாங்க. எல்லாம் ஒன்றிலே தான் இருக்காங்க. அதனால் யாரும் கண்டுபிடிக்கிறது கஷ்டம்தான். சரி, இவங்க டீமுக்கு சிம்ரன் ஹெட்மேன் வந்திருக்காரு. ஆர்ஆர் கேவலமாக ஆடின மாதிரியே ஆடுங்கப்பா. ஃபாரினரு, உங்கள் துரோகத்தை பண்ணிடாதீங்க. எல்லா ஃபாரினரும் மற்ற டீமுக்கு பண்ணுறாங்க, நீங்கள் பண்ணாமல் இருங்க. ஆர்ஆர் ஆடின மாதிரியே ஆடுங்க. சொல்லி வாய முடியல, காற்றுல போச்சு. நல்ல ஃபீல்டர் பின்னாடி இருந்தார். ஓகே, அதோட ட்ரிங்க்ஸ் பிரேக். இப்போ நானும் போய் லைட்டாக ஒரு கொக்கோ கோலா குடிச்சிட்டு வந்துடுறேன். வந்துட்டேன், பாஸ் பண்ணிட்டு போன வீடியோவை. சரி, இப்போ அடுத்த ஓவரை போடுறதுக்கு நம்மளோட யாக்கர் பிரசித் கிருஷ்ணா வந்திருக்காரு. யாக்கரர் ஃபர்ஸ்ட் பாலே ஒரு ஸ்ட்ரைட் யாக்கர் தொடங்க போகிறாரு. ஸ்ட்ரோக் 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 ஸ்ட்ரோக். இந்தியா டீம் டோன்ட் லைக் இட். இந்தியா டீம் அவாய்ட். But stroke likes West Indies. West Indies can't avoid stroke. இந்த இது நல்லா இருந்திருந்தால் கமெண்டில் சூப்பர்னு சொல்லுங்கள். சரி, இப்போது ஒரு அவுட் ஸ்விங் போட்டார், அதுலேயும் மறுபடியும் ஸ்ட்ரோக்கு. நீங்கள் ஸ்ட்ரோக்காக வச்சுக்கிட்டு இருந்தால் நாங்கள் எவ்வளோ தூரம் அந்த வசனத்தை சொல்கிறது? வேறு எதுவும் சொல்லக்கூடாதா? நான் வேறு இதே சொல்லிகிட்டு இருந்தேன்னா எல்லாம் போர் அடித்து போயிடுவீங்க கட் பண்ணிட்டு. சரி, இப்போ 3வது பாலை போட வர்றாரு. போல்டு ஸ்டெம்ப்பு கழட்டு வந்துருச்சுங்க. லெக் ஸ்டெம்ப்பு. பிரசித் கிருஷ்ணா போல்டு ஆக்கியிருக்காரு. ஜொஹானஸ் சார்லஸ். அடுத்த மும்பை இந்தியன்ஸ் ஃபீல்டிங் கோச் வந்திருக்காரு. ஒரு மைண்ட் வாய்ஸு, ஏண்டா பேரை சொல்லி கூப்பிடுங்களேண்டா. மும்பை இந்தியன்ஸ் ஃபீல்டிங் கோச்சு பவுலிங் கோச்சுன்னு போய் அவமானப்படுத்தாதீங்களான்னு சொல்கிறாருன்னு நினைக்கிறேன். இது என்னங்க, பிரசித் கிருஷ்ணா மிரட்டுறதுக்கோ தடுத்ததுக்குன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் போலான்னா போப்பா பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. இப்போ அடுத்தது ஒரு ஸ்ட்ரைட் யாக்கரோட அது பிரசித் கிருஷ்ணா தொடங்க போகிறதுல போட போகிறாரு. காற்றுல பாலு, கீழே யார் கையில் பிடிச்சிட்டாரு. ஆனால் அந்த பிளேயர் யாருன்னு தெரில. நம்ம கிங்கு. என்னங்க கைரன் பொலாடு, நீங்கள் நல்லா அடிப்பீங்கன்னு நினச்சா டக் அவுட் ஆகிட்டு போகிறீங்க. அடுத்த ராவ்மன் பவல் வந்திருக்காரு. ராவ்மன் பவல் பேர்னா நல்லா தாங்க இருக்குது, ஆனால் யாரும் 6-4ன்னு அடிக்கிறது இல்லையே, சும்மா ஸ்ட்ரோக்கு தான் வைக்கிறீங்க. சரி, அடுத்த ஒரு லெக் கட்டரை போட போகிறார். லாஸ்ட் பாலா பிரசித் கிருஷ்ணா போல்டுங்க. ஹே, சூப்பர் செலிப்ரேஷனுங்க.
தினேஷ் கார்த்திக் யூ ராக்குன்னு சொல்கிறாரு. அப்படியே அந்த வணக்கம் வைக்கிற மாதிரி நம்ம பண்ணுறாரு, சல்யூட் அடிக்கிற மாதிரி. சூப்பர் செலிப்ரேஷனு செம்மையாக இருக்குது. ஜென் கோல்டு யூ ராக்குன்னு சொல்ல ஜென் போல்டு செலிப்ரேஷன் பண்ண கடைசியில் இந்தியாவுக்கு விக்கெட் கிடச்சிருச்சு. இப்போ லாஸ்ட் ஓவரை போட்டதுக்கு நம்மளோட ஆல்ரவுண்டர் ஹார்திக் பாண்டியா வந்திருக்காரு. ஹார்திக் பாண்டியா இப்போ ஒரு ஓவரில் ஒரு ட்விஸ்ட்டு இருக்குங்க பாருங்கள். அப்போவா இவர் இப்போ இந்த பவுலிங் போட்டு முடிச்சோன்னு தான் தெரியுது இவர் இருந்திருந்தால் இந்தியா டீம் ஜெயிச்சிருக்குன்னு. பாருங்க ஃபர்ஸ்ட் பாலே விக்கெட்டு. முன்னாடி கேட்டிருந்த மாதிரி இவர் 2023 விளாண்டுருந்தா இந்தியா டீம் கண்டிப்பாக ஜெயிச்சிருக்குன்னு நான் சொல்கிறேன். ஆனால் என்ன, பாஸ்ட் இஸ் பாஸ்ட், விடுங்க. அடுத்த 2027 வேர்ல்டு கப்பில் ஜெயிக்க பார்ப்போம்னா இல்லை ஜெயிக்கிறோம், கப்பை தட்டி தூக்குறோம். சரி, டிஜே பிராவோ வந்திருக்காரு. லெக் கட்டர் போட போகிறாரு. இவர் கட்டிங் ஸ்பெஷலிஸ்ட். கட்டர்ஸ் தான் சூப்பராக போடுவார். நல்ல ஃபாஸ்ட் ஆஃப் கட்டர் லெக் கட்டர். 4-ஆ விடுங்க கைஸ், இருங்க பாய். இந்த ஒரு 4-ஐ வச்சு நீங்கள் ஒன்றும் ஹார்திக் பாண்டியாவை ஜட்ஜ் பண்ண முடியாது. இப்போ அடுத்த 4 பாலையும் பாருங்கள். மறுபடியும் ஆஃப் கட்டர், காற்றுல, ஹேண்டில், கையில் பிடிச்சது கில்லு தானே. நான் வேறு ரைமிங் வந்துச்சுன்னு சொல்லிட்டு போயிட்டேன். இல்லை பிரசித் கிருஷ்ணா. ஆமாங்க, கில் கொஞ்சம் ஷார்ட்டாக இருப்பார் பிரசித் கிருஷ்ணாவோட. இவர் பார்த்தாவே ஹைட்டாக இருக்கார். அதனால் பிரசித் கிருஷ்ணா தான். இதுதான் நம்மளோட பேட்டிங் ஸ்கோர் கார்டு. இது வேறு மாற்ற முடியலைங்க. ட்ரை பண்ணி பார்ப்போம். மாற்றியாச்சு. சரி, அடுத்த ஷெப்பர்டு வந்திருக்காரு. ஷெப்பர்ட்னா ஆடு மேய்க்கிறவர் தான் ஷெப்பர்டுன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். சரி, அடுத்த பால் ஒரு லெக் கட்டரில் தான் போன தடவை 4 அடித்தாருன்னு பார்த்தா மறுபடியும் இவரே காற்றுல கொடுத்துட்டு டக் அவுட் ஆகிட்டு போயிட்டே இருக்கார். ஷெப்பர்டு ஏன்பா நீங்கள் சிஎஸ்கேக்கு அன்றைக்கி விளையாடும் போது எப்படிப்பா அடித்த? 14 பாலில் 50 ரன்னு. இப்போ நான் டக் அவுட் ஆகிட்டு போகிறேன். சிஎஸ்கே டீம் வேணால் நீ கொஞ்சம் இதாக விளாண்டுருக்கலாம், கொஞ்சம் நல்லா தான். ஏன்னா சிஎஸ்கே டீமையும் ஜெயிக்க முடியாது அவ்வளோ ஈஸியில். ஆனால் இந்தியா டீமாக ஜெயிக்கவே முடியாது. சிஎஸ்கே டீமாவது எப்போயாவது ரேர்லி ஜெயிச்சிடலாம். ஆனால் இந்தியா டீம் ஜெயிக்கவே முடியாது. ஏன்னா அது 2 தான் ஃபேவரட் டீமு. நிறைய பேருக்கு அதான் ஃபேவரட் டீமாக இருக்கும். சரி, அடுத்து ஒரு ஆஃப் கட்டர். மறுபடியும் காற்றுல சாய் சுதர்ஷன் பேட்டு கேட்சுங்க. 4 விக்கெட்டுங்க. இப்போ இன்னொரு லாஸ்ட் பால் ஒரு விக்கெட் எடுத்தால் 5 விக்கெட் ஆள் எடுப்பாரா? அப்படி எடுத்தால் அவங்க ஆல் அவுட்டு ப்ளஸ் ஓவரும் முடிஞ்சுது. ஹர்திக் பாண்டியாவுக்கு 5 விக்கெட் ஆள். ஒரு கல்லில் 3-4 மாங்காய் கிட்ட வருது. இப்போ ஹர்திக் பாண்டியா எடுப்பாரா? எடுத்துருங்க. ஹர்திக் எடுத்துருங்க. ஹர்திக் ஹாஃப் கட்டரோடையே போட்டோம். ஏன்னா ஆஃப் கட்டரில் நிறைய விக்கெட் வச்சுருக்கு. லெக் கட்டர் போட்டு மறுபடியும் 4 அடிச்சுட்டு போகிறாங்க யாராவது. போச்சுங்க சிங்கிள். இருந்தாலும் நம்ம இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் கூடயும் போய் ஜெயிச்சுட்டு வந்துட்டாங்க. மேன் ஆஃப் த மேட்ச் யார் கொடுக்கலாம்? கண்டிப்பாக ஹார்திக் தான் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது கொடுக்கும்போது பார்த்துப்போம். இப்போல்லாம் செலிப்ரேட் பண்ணுறாங்க. இதுதான் ஸ்கோர் கார்டு. சுப்மன் கில் 36, ரோஹித் சர்மா 26, சாய் சுதர்ஷன் 12, விராட் கோலி 12. ஹர்திக் பாண்டியா 4 விக்கெட், பிரசித் கிருஷ்ணா 3 விக்கெட் அண்ட் குல்தீப் யாதவ் 1 விக்கெட், ஜாஸ்பிரித் பும்ரா 1 விக்கெட். ஆனால் சொன்ன மாதிரியே மேன் ஆஃப் த மேட்ச் நம்மளோட ஹார்திக் பாண்டியாவுக்கு தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி